இல்லை, திரு பாலச்சந்திரன் சார், உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். முதல்ல இந்த கூட்டணி முறிவு, புதிய கூட்டணி அமைவு, அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பெரும்பான்மைக்கான வழிகள் என்ன இருக்குன்னு பேசலாம். காங்கிரஸினுடைய இந்த நகர்வை எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸுடைய இந்த நகர்வு எதிர்பார்க்கப்பட்டது தான். அவங்க தேர்தலுக்கு முன்னாடியே ரெண்டு விதமான அபிப்பிராயங்கள் சொல்லப்பட்டன. ரொம்ப தீவிரமாக தாவேகாவோட சேர்ந்துடணும்னு சொல்லி சொன்னவங்க இருந்தாங்க. திரு ராகுல் காந்தியும் அந்த நிலைப்பாடு தான் கொண்டிருந்தாருங்கிறது வெளிப்படையாக தெரிந்தது. சோனியா காந்தி அம்மையாரும் கார்கேயும் ரொம்ப உறுதியா சொன்னதுனால டெஸ்டட் அண்ட் ஃபவுண்ட் டு பி ஓகே லாயல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு டிஎம்கே பத்தி சொன்னதுனால அவர் வேற வழியில் அவர் ஏத்துக்கிட்டாரு. ஆனா இவங்க ஒட்டி இல்லை. புதுச்சேரியை பொறுத்த மட்டும் எந்த இதே இல்லை. நம்ம எல்லாரும் பார்த்தோம், அவங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த விதமான சௌஜன்யமும் இல்லை. இங்கேயும் அப்படி ஒண்ணு ரொம்ப பெரிய ஒற்றுமையை அவங்க காமிக்கல. எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்க எதிர்பார்த்த மாதிரி, அவங்கள ஒரு பிரிவு எதிர்பார்த்த மாதிரி எலெக்ஷன்ல விஜய் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்ச உடனே அவங்க எல்லாம் தே ஃபீல் லெஃப்ட் அவுட். முதல்ல இவர் கூட போயிருந்தோம்னா 60 சீட் கொடுத்துருப்பாரு, சரி இப்பயாவது சந்தர்ப்பத்தை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சேர்றாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்ச நாளைக்கு விஜய் தான் பெரிய அரசியல் சக்தியா இருக்க போறாரு. டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேரையும் புறந்தள்ளிட்டாரு. அப்ப நமக்கு ரெலவன்ஸ் வேணும்னா, எப்படி இத்தனை நாள் நம்ம டிஎம்கே கூட இருந்தோம், நமக்கு ரெலவன்ஸ் இருந்தது, அவங்க தான் பெரிய சக்தியா இருந்தாங்க. இன்னைக்கு இவர் பெரிய சக்தியா இருக்காரு, அதனால இவர் கூட போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்திருக்காங்க. இது ஆங்கிலத்துல பொலிட்டிக்கல் எக்ஸ்பீடியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற அரசியல் முடிவு, அவ்வளவுதான். வேற ஒன்று இதுல அவங்க மதவாதிகளுக்கு எதிராக விஜய் நிக்கிறாருலாம் டயலாக் விட்டா அதெல்லாம் ஒரு டயலாக், அவ்வளவுதான். ஏன்னா விஜய் பிஜேபி எதிர்த்து என்ன ரொம்ப தீவிரமா ஏதாவது எடுத்துக்கிட்டு இருந்தாரா? ஒண்ணும் இல்ல. இன்னைக்கே காங்கிரஸ் சப்போர்ட்டை கேட்டாரு, பிஜேபி சப்போர்ட்டை கேட்கல. ஏன்னா வெளிப்படையாக அவர் சொல்லிட்டாரு, எங்களுக்கு கொள்கை ரீதியான எதிரி அப்படின்னு சொல்லி பிஜேபிய பப்ளிக் ஒப்பீனியன் பத்தி அவர் கவலைப்பட வேண்டியிருக்கு. அதனால காங்கிரஸ் கூட்டிருக்காரு. இன்னைக்கு பிசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஏன் 2 உறுப்பினர்கள் முஸ்லீம் லீக் இருக்காங்க, அவங்க எல்லாம் கூட இவங்க பிஜேபியோட வலையில் இவர் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவருக்கு சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு தேதிக்கு இவருக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிறது உண்மை. அதுல இன்னொன்னு என்னன்னா 234 பேர் கிடையாது. ஏன்னா திருச்சியிலையும் இவளையும் ரெண்டுலயுமே இவர் ஜெயிச்சதுனால 233 பேர் தான் இருக்காங்க. அதுல ஒருத்தர் சபாநாயகரை இவங்க அவைத் தலைவர் தேர்ந்து அவரு சாதாரண ஓட்டு போட மாட்டார். 232. அப்ப இவங்களுக்கு தேவையானது 117. இன்னைக்கு இருக்கிறது 113 காங்கிரஸோட 113. இன்னும் 4 தான் இவங்களுக்கு வேணும். அப்படி அந்த 4 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசியலமைப்பு சட்டம் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அப்படி கிடையவே கிடையாது. அவங்க இதுல நம்பிக்கை ஓட்டு வாங்கணும்னு கிடையாது அரசியலமைப்பு சட்டத்துல. இது ஒரு மரபு. உங்களுக்கு சரியா இது இல்ல, மெஜாரிட்டி இல்ல, முதல்ல நம்பிக்கை ஓட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றது ஒரு மரபு. இதுக்கு முன்னாடி மைனாரிட்டி அரசுகள் ஃபங்க்ஷன் பண்ணிருக்காங்க. இவருடைய நரசிம்மராவுடைய அரசு மைனாரிட்டி அரசா இருந்தது. அதாவது எப்ப அந்த கவர்மெண்ட் விழும்னா, அவங்க கொண்டு வருகின்ற சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையுமே ஹவுஸ் அப்ரூவ் பண்ணணும், சட்டமன்றம் அங்கீகரிக்கணும். ஏதாவது ஒரு தீர்மானம் சட்டமன்றத்தில் தோற்றுவிட்டால் அவங்க ரிசைன் பண்ணணும். இதுதான் சட்டம். பார்லிமெண்டோடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா இதுதான். இதுல முக்கியமான விஷயம், இப்ப கவர்னர் திடீர்னு சொல்லி ரொம்ப வசதியா திருவனந்தபுரத்துக்கு கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கறது எதை காட்டுதுன்னா, அப்புறம் KP முனுசாமி இப்ப திடீர்னு அறிக்கை விட்டுருக்காரு, ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது இவங்க கூட தாவேகா கூட. ஏன்னா இதுவரைக்கும் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ மேலிடத்துல கட்டளை வந்திருக்குங்கிறத தவிர வேற எந்த காரணமும் இருக்க முடியாது. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆளுநர் தரப்புல இருந்து 118 அப்படிங்கிற எண்ணிக்கை எனக்கு சரியா வேணும் அப்படின்னு திரும்ப திரும்ப கூறியதாகவும் அவரே சில ஊடகங்கள்ல தொலைபேசி வாயிலாகவும் சொல்லியிருக்கிறாரு. 118 ஆர் மோர் அப்படிங்கிற வார்த்தையை அவர் தெளிவா பயன்படுத்துறாரு. அப்ப 118 அதற்கு மேல உள்ள எண்ணிக்கை இருந்தா தான் ஆட்சி அமைக்க அழைப்பேன் அப்படிங்கிற வகையிலான அந்த நிலைப்பாட்டை எப்படி நாம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? அந்த நிலைப்பாடு அரசியலமைப்பு சட்டத்தின்படி தவறு. அதாவது இருக்கிறதுல பெரிய கட்சி தனி பெரும்பான்மை கிடைக்கல, ஆனா தனிப்பெரும் கட்சியாக விஜய் வந்திருக்காரு. மரபு என்னன்னா, அவரை கூப்பிட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அதாவது அவருடைய கட்சி ஒரு தீர்மானம் போடும், எங்கள் கட்சியின் சட்டமன்ற தலைவர் விஜய் அவர்கள் சொல்லி தீர்மானம் போட்டோம்னா, அந்த தீர்மானத்தை எடுத்துக்கிட்டு அவர் போய் அவருடைய 105 மெம்பர் 108 மெம்பர் லிஸ்ட காமிச்சு, எங்கிட்ட 108 மெம்பர், நாங்க தான் தனிப்பெரும் கட்சியா இருக்கோம், எங்களை அரசு அமைக்க அனுமதிங்கன்னு சொல்லி கேட்கறது. இதுதான் மரபு. இந்த அனுமதிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்லலாம், நீங்க ஹவுஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், அரசியல் சட்டத்துல உடனடியா நம்பிக்கை ஓட்டு வாங்கணும்னு எங்கேயுமே கிடையாது. ஆனா ஒரு மரபு இருக்கு. இது வரைக்கும் அந்த மரபு நல்ல மரபு. ஆனா சிலர் சொல்றாங்கல்ல, இப்ப ஆட்சி பணி அனுபவத்துல நீண்ட பல விஷயங்களை பார்த்திருப்பீங்க,
பலர் வந்து அது ரெண்டா பிரிக்கிறாங்க. சிம்பிள் மெஜாரிட்டியை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து கவர்னர் கிட்ட அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும், அதற்கு பிறகு ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிங்கிறது வேற, சிம்பிள் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது வேற. நம்ம ஃப்ளோர் டெஸ்ட்டை வந்து கணக்கில் எடுத்து நிறைய பேர் பேசுகிறோம். PH பாண்டியன் காலத்தில் நடந்த அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் கணக்கு பண்ணி பாதியில் ஒன்று கூடுதலாக இருந்தால் போதும் அப்படின்னு பலர் பல்வேறு விதமான கணக்குகள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் எடுத்த உடனே சிம்பிள் மெஜாரிட்டிக்கான அந்த விஷயத்தை உறுதி செய்யணும் அப்படின்லாம் சிலர் சொல்கிறாங்கல்ல, அது அப்படி தான் இருக்கணுமா திரு பாலச்சந்திரன்? கிடையாது. ஒரு காலத்துல ஒய்பி சவான் வந்து காங்கிரஸ் பார்ட்டியுடைய நாடாளுமன்ற காங்கிரஸ் பார்ட்டியுடைய தலைவரா இருந்தாரு. மிஸ்ஸஸ் காந்தி தோத்து போயிட்டாங்க. அவர் வந்து கூட, ஏன்னா அதுதான் பெரிய கட்சியா இருந்தது அந்நியாரம். இந்த ஜனதா பார்ட்டி, இந்த ஜனதா 4 கட்சிகள் வந்து அதுக்கப்புறம் ஒண்ணு சேர்ந்து ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க பின்னாடி. முதல்ல இவர் தான் இருந்தாரு பெரிய கட்சியா. இவருக்கு வந்து மெஜாரிட்டி கிடையாது அந்நியாரம். 534 வந்து உங்களுக்கு வந்து 250 பிளஸ் 267 என்னமோ இருக்கணும். அவங்ககிட்ட அவ்வளவு நம்பர் கிடையாது. ஆனா ஒய்பி சவானை தான் கூப்பிட்டாரு பிரசிடென்ட். ஒய்பி சவான் சொன்னாரு, எங்கிட்ட போதிய நம்பர் இல்லைங்க, அதனால நாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண மாட்டோம்னு ஒதுங்கினதுக்கு அப்புறம் தான் அடுத்தவங்களை கூப்பிட்டாங்க. அடுத்தவங்க வந்து, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி அமைறது வேற, தேர்தலுக்கு பின்னாடி 4 கட்சி சேர்றது வேற. அதனால தேர்தலுக்கு பின்னாடி அவங்க சேர்ந்தாங்க. சேர்ந்து சொன்னாங்க எங்க எல்லாருக்கும் சேர்த்து மெஜாரிட்டி இருக்கணும்னா, அதுக்கப்புறம் அவரை நாங்க 4 கட்சியும் சேர்ந்து இவரை வந்து எங்களுடைய கூட்டணியுடைய தலைவரை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் வந்து அவரை கூப்பிட்டாங்க. இதான் மொரார்ஜி தேசாய். அதுக்கப்புறம் சரண் சிங், அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். இப்ப வந்து இவர் சொல்றது, ஆளுநர் சொல்றது சரி கிடையாது. நீங்க 118 பேர் இருந்தா தான் நான் வந்து உங்களை வந்து ஆட்சி அமைக்க சொல்வேன்னு சொல்றது அரசியலமைப்பு சட்டத்தின்படி மிக மிக தவறான ஒரு கூற்று. இவருடைய கடமை என்ன? நீங்க ஃபார்ம் பண்ணுங்க கவர்மெண்ட்டை. இவர் 2 நாள்னு சொல்ற, 2 நாளோ 5 நாளோ 7 நாளோ நீங்க வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணலன்னா கவர்மெண்ட் விழுந்துரும். வெரி சிம்பிள். இதுல வந்து விடலையா? கர்நாடகாவில் விடலையா? எடியூரப்பா வந்து என்ன பண்ணாரு? மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியல, சபையவே ஃபேஸ் பண்ணாம ரிசைன்மெண்ட் போயிட்டாரு. சோ அத வந்து இவர் சரி. முதல்ல எடியூரப்பா ஏன் கூப்பிட்டாங்க மெஜாரிட்டி இல்லாத போது? இப்ப அங்க ஒரு ரூல்ஸா இங்க ஒரு ரூல்ஸா? ஆனா அப்படித்தான் நடக்குறாங்க.